தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, பொதுக்காலம் 13வது ஞாயிறு வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இதோ இந்த வாரம் முழுவதும் இறைவன் உங்களை தன் அன்பால் நிறைத்து அருளால் வழி நடத்தி தன் கரங்களில் சுமந்து காப்பாராக. இந்த வாரம் முழுவதும் உங்கள் உள்ளத்தின் இல்லத்தின் தேவைகள் சந்திக்கப்பட உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன். இறை ஆசீரோடு கூடிய வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பு சொந்தங்களே, இன்றைய உலகம் தகுதியுள்ளவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கின்றது. தகுதியின் அடிப்படையிலேயே மனிதர்களை அங்கீகரிக்கக்கூடியதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அவர்கள் வாழ்வுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் பல நேர்முக தேர்வுகள், அது எழுத்து தேர்வாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களே தயாரிப்பதாக இருக்கலாம், டெட் எக்ஸாம், நீட் எக்ஸாம் என்று சொல்லி பல வகைகளிலே தேர்வு பெற்ற மனிதர்களை, தகுதியுள்ள மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நிறுவனங்கள் கூட தங்களுடைய நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எத்தகைய தகுதி இருக்க வேண்டும் என்று சொல்லிய ஒரு வரையறையை வைத்துக் கொண்டு அந்த தகுதிக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் மட்டுமே, அவர்கள் எதிர்பார்க்கின்ற தகுதிகள் அந்த மனிதனிடம் இருந்தால் மட்டுமே அவர்களை தன் நிறுவனத்திற்கு எடுத்துக்கொள்பவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களை பணியிலே அமர்த்துபவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய உலகம் இப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, இயேசுவின் அன்பிலே வாழ்ந்து இயேசுவின் சிடத்துவத்திலே பங்கெடுத்து இயேசுவுக்கு சான்று பகர உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் எனில் நம்மிடமும் ஒரு சில தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இந்த தகுதிகளின் அடிப்படையிலே நாம் வாழ முற்படுகின்ற பொழுது, எப்படி இந்த உலகம் தனக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்குமோ, அதே போல நம் ஆண்டவரும் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற தகுதிகள் இருக்கின்ற பொழுது கைமாறு கொடுப்பவராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியும் தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றனர். நான் கிறிஸ்தவனாக, சீடனாக வாழ்வதற்கு தேவையான தகுதிகள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி ஒரு சில காரியங்களை பட்டியலிடுகின்றது. முதலாவதாக, கடவுளை முன்னிலைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 21 படிக்கின்ற பொழுது பேதுருவை பார்த்து இயேசு இவ்வாறு கேட்பார், யோனாவின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட அதிகமாக என்னை அன்பு செய்கின்றாயா என்று சொல்லி, மற்றவர்களை விட நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று சொல்லி 3 முறை கேட்பதாக இருக்கும். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே என்று சொல்லி பேதுரு பதில் கொடுப்பதாக இருக்கின்றது. மத்தேயு 22:36-37 படிக்கின்ற பொழுது சட்ட அறிஞன் வந்து கேட்பான், முதன்மையான கட்டளை எது என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு சொல்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக என்று சொல்லி, பிளவுபடா உள்ளத்தோடு ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி அன்பு செய்வதை முதன்மையான கட்டளை என்று சொல்வதாக இருக்கின்றது. மத்தேயு 6:33 படிக்கின்ற பொழுது, எதை பற்றியும் கவலைப்படாதே, உணவை பற்றியோ உடையை பற்றியோ கவலைப்படாதே என்று சொல்லி ஓமை சொன்ன இயேசு, வானத்து பறவைகளையும் வயல்வெளி மலர்களையும் நமக்கு உதாரணமாக கொடுத்த இயேசு இறுதியாக சொல்லுகின்ற வார்த்தை, கடவுளுடைய அரசையும் அதற்குரியவற்றையும் தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கின்ற பொழுது நம் வாழ்விலே மற்ற அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது மிக பெரிய உதாரணமாக ஒரு ஆசீராக இருக்கின்றது. நமக்கு தேவையான முதல் தகுதி கடவுளை முன்னிலைப்படுத்துவது. இந்த நற்செய்தியை படிக்கின்ற பொழுது, உன் தந்தையோ தாயோ மகனையோ மகளையோ அன்பு செய்கிறவர் என்று சொல்லுகின்ற பொழுது என்னை விட என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இவை அனைத்துமே கடவுள் எனக்கு கொடுத்தது. என் பெற்றோர், என் உறவுகள், என் சொந்தங்கள், நான் இந்த உலகில் வைத்துக் கொண்டிருக்கிற எல்லா வித ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்தது.
ஆகவே இவை எல்லாம் கொடுத்த கடவுளை முன்னிலைப்படுத்தி நாம் வாழ முற்படுகின்ற பொழுது கடவுள் கொடுத்த அனைத்தும் என்னிலே என் வாழ்வில் நிலைத்திருக்கும் என்கின்ற ஒரு உன்னதமான பாடத்தை தான் இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆனால் நம்முடைய வாழ்வு சற்று மாறுபட்டதாக அமைந்து விடுகின்றது. இறைவன் கொடுத்த அனைத்தையும் நேசிக்க ஆரம்பிக்கின்றோம், இறைவனை இரண்டாம் பட்சமாக தள்ளிவிடுகின்றோம். உதாரணம் பார்க்கின்ற பொழுது திருச்சபையின் கட்டளைகளில் முதன்மையானது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்பாயாக, திருப்பலிக்கு பங்கெடுப்பாயாக என்பது முதன்மையான கட்டளையாக திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. நம்முடைய வாழ்வை சிறிது அலசி பார்ப்போமே, மனசாட்சியோடு நாம் அதை அலசி பார்ப்போமே. நான் உண்மையாகவே ஞாயிறு திருப்பலிக்கு முதன்மை இடம் கொடுக்கின்றேனா? இந்த நாள் ஆண்டவருக்குரியது, இந்த நாள் ஆண்டவருக்கு அடுத்துதான் மற்ற எல்லாம் என்று சொல்லி அனைத்தையும் தள்ளி வைக்க நான் தயாராக இருக்கின்றேனா? எத்தனை நேரங்களிலே ஞாயிறு திருப்பலியை தவிர்த்து விட்டு எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது, என் வீட்டில் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சீர் நடக்குது, கல்யாணம் நடக்குது, அங்கு நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த நிகழ்வுகள் இருக்கின்றன. எத்தனை முறை நாம் கடவுளுக்கு முதன்மையிடம் கொடுக்காமல் நம்முடைய சொந்த காரியங்களுக்கு முதன்மையிடம் கொடுத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். நாம் சொல்லலாம் பொதுவாக, அன்னைக்கு அது நாளைக்கு போலினா எனக்கு கிடைக்காது. அதேதானே கடவுளுடைய காரியமும். அன்று ஞாயிற்றுக்கிழமை என் ஆண்டவருடைய நாள், நான் ஆண்டவரிடம் பெற்றால் தான் அந்த வாரம் முழுவதும் எனக்கு ஆசி பெற்றதாக இருக்கும். அந்த வாரம் முழுவதும் நான் பாதுகாக்கப்படுவேன். அந்த வாரம் முழுவதும் நான் சந்திக்கின்ற சோர்வுகள், சோதனைகள், பலவீனங்கள், இயலாமைகள், எதிர்ப்புகள், சாத்தானுடைய எத்தனை வஞ்சக செயல்கள் அனைத்தை நான் வென்றெடுக்க வேண்டுமெனில் என் இயேசு எனக்கு வேண்டும் என்கின்ற அந்த இயேசுவை முன்னிலைப்படுத்துகின்ற மனநிலை நமக்கு இருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம் சகோதரமே, அன்பு சொந்தங்களே. இது முதல் தகுதி. கடவுளை முன்னிலைப்படுத்துவோம், இயேசுவை முன்னிலைப்படுத்துவோம், ஞாயிறு திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நம்முடைய குழந்தைகளுக்கு மறை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இறை வார்த்தையை படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அருட்சாதன கொண்டாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இரண்டாவதாக, இப்படி கடவுளை முன்னிலைப்படுத்தி கடவுளுக்காக வாழ முற்படுகின்ற பொழுது இந்த உலகம் நமக்கு பல தடைகளை கொடுக்கும். இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ முற்படுகின்ற பொழுது நமக்கு துன்பங்கள், துயரங்கள் இருக்கும், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும். இந்த சங்கடங்களை தான் இரண்டாவது தகுதியாக இயேசு சொல்லுகின்றார். தன் சிலுவையை ஏற்றுக்கொள்பவர், ஏற்றுக்கொள்ளாதவர் என் சிலனாய் இருக்க முடியாது என்று சொல்லுகின்றார். ஆண்டவருக்காக வாழ்கின்ற பொழுது துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேதனை உண்டு, இழப்புகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, சங்கடங்கள் உண்டு, புறக்கணிப்புகள் உண்டு. இப்படி பல்வேறு விதமான எதிர்ப்புகளையும் நாம் சந்திக்க வேண்டி இருக்கின்றது. குடும்ப அளவிலும் சரி, நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலும் சரி, நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் மத்தியிலும் சரி, நாம் ஏமாளிகள் என்று சொல்லி பட்டம் சூட்டப்படுவோம். இவன் வாழ தெரியாதவன் என்று சொல்லி புறக்கணிக்கப்படுவோம். அல்லது நமக்கு கிடைக்க வேண்டியவை தடை செய்யப்படும். மனிதர்கள் நமக்கு எதிராக நிற்பார்கள். நமக்கு மனவேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, கவலைகள், போராட்டங்கள் இருக்கின்றன. எனவேதான் யோவான் புத்தகம் 14 சொல்லுகின்ற பொழுது இந்த உலகிலே உங்களுக்கு வேதனைகள் உண்டு என்று சொல்லுகின்றார். நீங்கள் துன்புறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். காரணம், நீங்கள் என்னை சார்ந்தவர்களாக இருப்பதினாலே இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லி இருக்கின்றார். திருச்சபையின் துவக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இது நடந்திருக்கிறது அல்லவா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக, இயேசுவின் சீடர்கள் என்பதற்காக சீடர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், பல்வேறு வேதனைகளை அனுபவித்தார்கள். தொடக்க திருச்சபையிலே ஏறக்குறைய 10 கலாபனைகள் நடந்தன. உடைமைகளை இருந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள், உயிரையும் இழப்பது தயாராக இருந்தார்கள், அனைத்தையும் விட்டு விடுவதற்காக தயாராக இருந்தாலும் இயேசுவை மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இயேசுவுக்காக என்று சொல்லி தன் வாழ்வில் வந்த துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களாக இருந்தார்கள். இதோ இன்று இந்த ஆண்டினை நாம் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய ஆண்டாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித வாழ்விலே இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ முற்படுகின்ற பொழுது உறவு பிரிக்கப்படுகின்றது, வீட்டில் துரத்தப்படுகின்றார், அவருடைய உரிமையாக இருக்கின்ற வாழ்வு பறிக்கப்படுகின்றது. இனிமேல் உனக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை என்று சொல்லி அவர் துரத்தப்படுகின்றார். கஷ்டங்கள், வேதனைகள், எளிமை, போராட்டங்கள் அவர் வாழ்விலே அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கின்ற இவை அனைத்தின் மத்தியிலும் அதை முன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார். அப்படி இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட அடையாளம் தான்
இன்று இயேசுவின் சாட்சியாக, இயேசுவிடம் பரிந்து பேசுவராக, இறையலை நமக்கு பெற்றுக் கொடுப்பவராக இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலே வருகின்ற ஏமாற்றங்களையும் எதிர்ப்புகளையும் புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்வோம். அதைத்தான் திருத்துதர் பணியிலே 5:41 படிக்கின்ற பொழுது, இயேசுவின் பெயரை அறிவித்ததற்காக, இயேசுவுக்கு சான்று பகிர்ந்ததற்காக சீடர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், அவமதிக்கப்பட்டார்கள், பல்வேறு விதமான வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அனைத்திலும் அவர்கள் சொன்ன இயேசுவின் பெயரால் தாங்கள் அவமதிக்கப்பட்டதையும் வேதனை அனுபவித்ததையும் ஏற்றுக்கொண்ட சீடர்கள் முகமலர்ச்சியோடு அங்கிருந்து வெளியேறினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏற்றுக்கொள்கின்ற நிலை நம் வாழ்விலே சிறு சிறு துன்பங்கள் வருகின்ற பொழுது, இயேசுவுக்காக என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அந்த செயல்பாடுகளை பிறருக்காக என்று சொல்லி அதை மாற்றுகின்ற பொழுது அதை ஆசிரியரின் பாத்திரமாக மாற்றுகின்றோம். இயேசுவின் குழந்தை தெரேசாள் செய்தது. தன் வாழ்விலே துன்பங்கள் வேதனைகள் வருகின்ற பொழுது புனித செய்த ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், உனக்காக அதை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன், வேதனைகளை ஏற்றுக்கொள்கிறேன், பாவிகள் மனமாற்றத்திற்காக என்று சொல்லி பிறரன்பிலே அதை ஒப்புக் கொடுப்பவராக இருக்கின்றார். இப்படி இந்த பிறரன்பிலே தன்னை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இறைவனுடைய கிருபை அங்கே முழுமையாய் வெளிப்படுவதாயிருக்கின்றது. புனிதையாய் திருச்சபையால் உயர்த்தப்பட்டு இறைவனுடைய ஆசீரை இன்றும் பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். ஆகவே அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலும் அன்றாட வாழ்விலும் இயேசுவுக்காக வாழ்கின்ற பொழுது, நம் வாழ்விலே சிறு சிறு துன்பங்கள் வருகின்ற பொழுது அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கு சான்று பகர்வோம். தகுதியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்திடுவோம். மூன்றாவதாக தகுதியாக இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது, நம்மையே இழக்க தயாராக இருக்க வேண்டும். தன் சுயத்தை இழக்க நாம் எப்போது முற்படுகின்றோமோ அப்பொழுது கடவுளுடைய சீடத்துவத்திலே பங்கெடுப்பவர்களாக இருக்க வேண்டும். என்னையே இழக்காமல் இயேசுவை அன்பு செய்ய முடியாது என்கின்ற உன்னதமான செய்தியை தான் இன்றைய அந்த மூன்றாவது தகுதியாக சொல்லி காட்டுகின்றார். முதலாவதாக உலகில் படைப்புகளை புறக்கணிக்க வேண்டும். இரண்டாவதாக அதனால் வருகின்ற சிதைவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக என்னையே நான் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். முதல் மறைசாட்சிகள் திருச்சபையினுடைய வேத சாட்சிகளுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தன் உயிரையும் மையமாக வைக்கவில்லை. தன் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விசுவாசத்தை புறக்கணிக்கவோ எதிர் சாட்சிகளாக வாழவோ அவர்கள் முன்படவில்லை. அந்தி கிறிஸ்துவர்களாக மாறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காரணம், எங்கள் வாழ்விலே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆகவே எங்கள் உயிரை கொடுத்தாலும் நாங்கள் இயேசுவை புறக்கணிக்க மாட்டோம், இயேசுவை மறுதலிக்க மாட்டோம் என்று சொல்லி வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். எல்லா புனிதருடைய வாழ்வும் எல்லா மறைசாட்சியுடைய வாழ்வும் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி மிக சிறந்த உதாரணமாக பார்க்கின்ற பொழுது தானியேல் புத்தகத்தில் வருகின்ற 3 இளைஞர்கள், சாத்ராக், மேசாக், அபித்நேகோ, யாவே கடவுள் உண்மையான கடவுள் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்காக வாழ முற்படுகின்றார்கள். அரசன் பல ஆஃபர்களை, அதாவது யாவே இறைவனை உண்மையான கடவுள் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட கடவுளுக்காக வாழ முற்படுகின்றார்கள். அரசனையும் அவனுடைய சிலையும் மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் கடவுளை மட்டுமே வழிபடுவோம் என்று சொன்னார்கள். நம்பிக்கையோடு இருந்தார்கள். உயிர் பறிக்கப்படும் என்று சொல்லி பயமுறுத்தப்பட்டது, கவலைப்படவில்லை. தீச்சுளை தூக்கி போடப்பட்டது, கவலைப்படவில்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை நம்பி இருந்தார்கள். கடவுளுக்காக தன் சுயத்தையும் தன் வாழ்வை இழக்க தயாராக இருந்தார்கள். கடவுளுக்காக அவர்கள் இழக்க முற்படுகின்ற பொழுது கடவுள் அங்கே அவர்களை காப்பவராக இருக்கின்றார். நம்முடைய அன்றாட வாழ்விலும் ஆழமான விசுவாசத்தோடு நாம் இறைவன் நமக்கு கொடுத்த திறமைகளை, நேரத்தை, வாய்ப்புகளை, செல்வங்களை நாம் இழப்பதற்கு தயங்காத பொழுது, ஏன் நம்முடைய சுயத்தை இழப்பதற்கு நாம் தயங்காத பொழுது கடவுள் நம் சார்பாய் செயல்படுவார். நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றப்படுவோம். இப்படி கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏனெனில் மத்தேயு நற்செய்தி 19 அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது செல்வன் பற்றி ஓமையை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து கேட்பார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகின்றாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்பார். இயேசு சொல்லுகின்ற பொழுது, இதோ மானின் மகன் மாட்சிமையோடு வருகின்ற பொழுது
மானிட மகன் மாட்சிமையோடு வருகின்ற பொழுது நீங்களும் அரியணையிலே வீற்றிருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். கைமாறு கிடைக்காமல் போவதை தான் இந்த நற்செய்தியிலே சொல்லி காட்டுவதற்காக, என் சிறு என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவனும் கைமாறு பெறாமல் போகான் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருக்காக நாம் செலவழிக்கிற நேரமோ திறமைகளோ செல்வங்களோ வாய்ப்புகளோ ஒருபோதும் நமக்கு பலன் கொடுக்காமல் போகாது என்கின்ற உன்னதமான ஆணித்தரமான ஒரு செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நான் கடவுளுக்காகவே எல்லாம் செய்தேனே, கடவுளுக்காக ஆலயத்திற்காக இப்படியெல்லாம் உழைத்தேனே, எனக்கு கெட்ட பெயர்தானே கிடைத்தது, எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் நொந்து போன நேரங்களில் திளையாக இருக்கலாம். ஆனால் நாம் செய்த எல்லா காரியங்களுக்கும் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். எலிசா வாழ்வில் நடந்த நிகழ்வு. சுனநகர பெண் எலிசா ஒரு இறை மனிதர், புனிதர் என்பதை உணர்ந்து கொண்டவர். அவருக்காக தன் இல்லத்திலே ஒரு அறை ஏற்பாடு செய்கின்றார். அவர் தங்கி செல்வதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கின்றார். அவருக்கேற்ற வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கின்றார். இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் இறை மனிதன் என்பதற்காகவே, இறைவனுடைய தூதன் என்பதற்காகவே செய்கின்ற பொழுது கடவுள் எலிசா வழியாக அவர் வாழ்வில் இருந்த குறையாக இருக்கின்ற குழந்தை இல்லாத அந்த ஒரு குறைபாட்டை நிவர்த்தி செய்கின்றார். குழந்தை வாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அன்பு சொந்தங்களே, நாம் கடவுளுக்காக செய்கின்ற எதுவும் ஒருபோதும் வீண் போகாது. நாம் கடவுளுக்காக செய்கின்ற எதுவும் ஒருபோதும் வீண் போகாது. அதைத்தான் திருச்சபையின் கட்டளைகளிலே இறுதி கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நமது ஞான மெய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வது என்று சொல்லி நாம் திருச்சபைக்காக, ஆலயத்திற்காக, ஆலய பணிகளுக்காக, ஆன்மீக பணிகளுக்காக என்று சொல்லி நாம் கடவுள் கொடுத்த திறமைகளை, நேரத்தை, செல்வங்களை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது, விட்டு கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுள் அதற்கான கைமாறையும் ஆசை நமக்கு கொடுக்காமல் போக மாட்டார். நாம் நிறைவாக பெற்றுச் செல்வோம், நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே தகுதியற்ற நிலையிலே இருந்தால் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். கைமாறு பெரும் வாழ்விற்கு நம்மை உட்படுத்திக் கொள்வோம். எப்படி? கடவுளை முன்னிலைப்படுத்துவோம். கடவுளை முன்னிலைப்படுத்திய போது வருகின்ற துன்பத் துயரங்களை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்வோம். அப்படி வாழ்கின்ற பொழுது ஒருவேளை நம்முடைய சுயத்தையும் நம்மையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை இழப்பதற்கு தயாராக இருப்போம். அதன் வழியாக இவ்வுலக வாழ்வில் நிறைவான ஆசிரியம், மறு உலக வாழ்விலே நித்திய பேரின்பத்தின் பேற்றினையும் பெற்றுக்கொண்டு புனிதத்துவத்திலே பங்கெடுத்து புனிதர்களாய் வாழ்வோம். புனிதர்களாய் இறைவனை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.